முன்பெல்லாம் பூஜை தியான வேளைகளில் தமக்கு முன்னால் இருந்த அன்னையின் திருவுருவச் சிலையில் ஓர் உயிருணர்வு ததும்புவதை மட்டுமே கண்டால் குருதேவர். இப்போதோ கோயிலில் கற்சிலையை காண்பதே இல்லையவர். யாருடைய உணர்வால் இந்த உலகம் முழுமையும் உயிர் பெற்றுச் செயல்படுகிறதோ அந்த அன்னை பேரறிவு பெருஞ்சுடராய் வரமும் அபயமும் பொழிகின்ற திருக்கரங்களுடன் அங்கே நிற்பதை அவர் கண்டார். பின்னாளில் குருதேவர் கூறினார், நான் என் கையை அன்னையின் மூக்கிற்கு அருகில் வைத்து பார்த்தேன். அன்னை உண்மையிலேயே மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். ஆனால் ஒன்று, அங்கே நின்றிருந்த போதிலும் அவளது நிழல் சுவரில் விழவில்லை. இரவின் விளக்கொளியில் நான் கூர்ந்து கவனித்தேன். ஆனாலும் அவளது நிழலை ஒருபோதும் நான் கண்டதில்லை. நான் என் அறையில் அமர்ந்திருப்பேன். கிண்கிணி சலங்கைகள் ஜல் ஜல் என்று ஒலிக்க அன்னை கோயில் மீது ஏறிச் செல்கின்ற ஓசை கேட்கும். அவசர அவசரமாக வெளியே ஓடி வந்து பார்ப்பேன். உல்லாசமான ஒரு சிறுமியைப் போல உண்மையிலேயே அன்னை நடந்து சென்று கொண்டிருப்பாள். விரித்த கூந்தலுடன் மாடியில் சென்று தூரத்தே காணும் கல்கத்தாவையும் அருகில் பாய்ந்தோடுகின்ற கங்கை நதியையும் மாறி மாறி பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருப்பாள். இந்த நாட்களில் குருதேவர் செய்த பூஜை முதலானவை பற்றி ஹிருதயர் கூறினார், அந்த நாட்களில் காளி கோயிலில் நுழைகின்ற எவரும் ஒருவித அச்சம் கலந்த பேரமைதி நிலவுவதை உணர முடியும். குருதேவர் இல்லாத நேரங்களில் கூட பரவி நிற்கின்ற இந்த சொல்லொணாத தெய்வீக உணர்வு அவர் உள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவர் பூஜை வேளையில் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பார்ப்பதற்காக நான் அவ்வப்போது கோயிலுக்குள் செல்வதுண்டு. அங்கே காண்கின்ற காட்சி என் இதயத்தில் பக்தியையும் வியப்பையும் ஒருங்கே உண்டாக்கிவிடும். ஆனால் வெளியே வந்ததும் ஐயம் எழுந்துவிடும். உண்மையிலேயே மாமாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? இல்லாவிடில் ஏன் பூஜை வேளையில் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என்ற எண்ணம் என்னை அலைக்கழிக்கும். இத்தகைய பூஜையைப் பற்றி ராணியும் மதுர்பாபுவும் அறிந்தால் என்ன நினைப்பார்களோ என்ற அச்சமும் கூடவே எழும். ஆனால் மாமாவின் மனத்தில் இத்தகைய எண்ணங்கள் ஏற்படாதது மட்டுமல்ல, நான் அவரிடம் இவற்றை எடுத்துச் சொன்னால் கூட அதை அவர் பொருட்படுத்துவதில்லை. இதை பற்றி நான் அவரிடம் அதிகம் பேசவும் முயலவில்லை. விவரிக்க முடியாத ஓர் அச்சமும் தயக்கமும் என்னை அவரிடம் பேச முடியாமல் தடுத்தன. இது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கும் எனக்கும் இடையே இனம் புரியாததோர் இடைவழி ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தேன். வேறு வழியின்றி அவருக்கு என்னால் முடிந்த பணிவிடைகளை அமைதியாக செய்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக அவர் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தப் போகிறார் என்ற எண்ணம் மட்டும் என் மனத்திலிருந்து விலகவில்லை. குருதேவர் பூஜை செய்கின்ற வேளையில் கோயிலுக்குள் சென்று கண்டதையும் மற்ற நிகழ்ச்சிகளையும் கீழ்க்கண்டவாறு ஹிருதயர் விவரித்தார். செம்பருத்திப்பூ, வில்வம் கொண்ட அர்க்யம் தயாரிப்பார். முதலில் அதை தம் தலை, நெஞ்சு, மற்ற உறுப்புகளில், ஏன் பாதங்களில் கூட தொடுவார். பின்னர் அன்னையின் திருப்பாதங்களில் சமர்ப்பிப்பார். அவரது கண்களும் மார்பும் குடிகாரனின் கண்களையும் மார்பையும் போன்று எப்போதும் சிவந்தே கிடந்தன. தடுமாறிக்கொண்டே திடீரென இருக்கையை விட்டு எழுந்து பீடத்தின் மீது ஏறி அன்னையின் முகத்தை அன்புடன் தொட்டுக் கொஞ்சுவார். பாடுவார், சிரிப்பார், வேடிக்கை செய்வார், பேசுவார். சில வேளைகளில் அன்னையின் கைகளை பிடித்துக்கொண்டு நடனமாடுவார். நைவேத்தியம் படைத்துக் கொண்டிருப்பவர் திடீரென எழுவார். சாதத்தையும் குழம்பையும் பிசைந்து கையில் எடுத்துக்கொண்டு பீடத்தில் ஏறி அன்னையின் வாய்க்கு அருகில் கொண்டு சென்று, சாப்பிடு அம்மா, சாப்பிடு, நன்றாக சாப்பிடு என்று கெஞ்சுவார். பின்னர், ஓஹோ, என்னை சாப்பிட சொல்கிறாயா? சரி, சாப்பிடுகிறேன் என்று கூறியபடியே அந்த உணவில் சிறிது உண்டுவிட்டு எஞ்சியதை அன்னையின் வாயில் வைத்து, நான் சாப்பிட்டு விட்டேன், இப்பொழுது நீ சாப்பிடு என்று சொல்வார். ஒரு நாள் அவர் அன்னைக்கு உணவு படைக்கும்போது ஒரு பூனை கத்திக்கொண்டே கோயிலுக்குள் நுழைந்தது. அன்னைக்கு படைக்கவிருந்த உணவை அந்த பூனைக்கு கொடுத்து, சாப்பிடு அம்மா, சாப்பிடு என்று கூறி அந்த பூனையை சாப்பிட செய்தார். பல வேளைகளில் இரவில் அன்னையை பள்ளியறையில் படுக்க வைத்துவிட்டு, என்னையும் அருகில் படுக்க சொல்கிறாயா அம்மா? நல்லது, இதோ நான் படுத்துக்கொள்கிறேன் என்று கூறியபடியே அந்த வெள்ளிக்கட்டிலில் தாமும் சிறிது நேரம் படுத்துக் கொண்டிருப்பார். பூஜை வேளையில் அவர் தியானம் செய்யும்போது நீண்ட நேரம் புறவுலகை முற்றிலும் மறந்து
தம்மில் தாமாகவே லயித்திருப்பார். நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து அன்னை காளிக்கு மாலை தொடுப்பதற்காக மலர் கொய்வார். அப்போதும் அவர் யாருடனோ பேசிக் களிப்பார், சிரித்து மகிழ்வார், வேடிக்கை வினோதங்கள் செய்து விளையாடுவார். இரவில் தூக்கமென்பதே அவருக்கு சிறிதுமில்லை. நான் கண்விழித்து பார்க்கும்போதெல்லாம் அவர் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பார், அல்லது பாடிக்கொண்டிருப்பார், அல்லது பஞ்சவடிக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டிருப்பார். குருதேவரின் மிக உயர்ந்த பக்திநிலை பூஜையை பார்த்த கோயில் சிப்பந்திகளின் வதந்திகளும் மதுர்பாபுவுக்கு தெரிவித்தலும். 6. குருதேவரின் நடத்தையை குறித்து தான் அஞ்சினாலும் தன் அச்சத்தை மற்றவர்களிடம் எடுத்துக் கூறி ஆலோசனை பெற தன்னால் முடியவில்லை என்று ஹிருதயர் கூறினார். ஏனெனில் அதை கேட்பவர்களுள் யாராவது கோயிலின் உயர் அதிகாரிகளிடம் கூறினால் அவர்கள் கோயில் உரிமையாளர்களிடம் சொல்லி குருதேவருக்கு பாதகமாக ஏதாவது செய்யக்கூடும் என்ற எண்ணமே ஹிருதயரை பிறரிடம் கலந்து ஆலோசிக்காமல் இருக்கச் செய்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வினோதமான செயல்களை யாரால் மறைத்து வைக்க முடியும்? காளிக்கோயிலில் வழிபட வந்த ஒரு சிலர் வழிபாட்டின்போது அங்கு நிகழ்ந்தவற்றை நேரில் கண்டு காளிக்கோயில் பொருளாளர் போன்ற அலுவலர்களிடம் புகார் செய்தனர். அவர்களும் கோயிலுக்கு வந்து அனைத்தையும் நேரடியாக கண்டனர். ஆனால் குருதேவரின் தெய்வீக வடிவையும் தயக்கமற்ற நடத்தையையும் பயமின்மையையும் தம்மையே மறந்த நிலையையும் கண்ட அவர்களால் அவரிடம் எதுவும் கூற முடியவில்லை. அவரது செயல்களையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை. அலுவலகத்திற்கு திரும்பி வந்தபின் இதை பற்றி கலந்தாலோசித்து குருதேவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அல்லது ஆவிகளின் ஆவேசம் வந்துள்ளது என்று முடிவு செய்தனர். பூஜை வேளையில் இவ்வாறு விதிகளுக்கு முரண்பட்டு ஒருவர் நடக்க வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்பது அவர்களின் கேள்வி. எப்படியோ பூஜை நைவேத்தியம் போன்ற ஆலயப் பணிகள் சரிவர நடப்பதில்லை. இவர் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டார். இதை பற்றி உரிமையாளர்களுக்கு தெரிவிப்பது தங்கள் கடமை என்று கருதினர் அந்த அலுவலர்கள். மதுர்பாபுவிற்கு செய்தி அனுப்பப்பட்டது. அதற்கு அனுப்பிய பதிலில் மதுர்பாபு தாமே நேரில் வந்து நிலைமையை சோதித்தறிந்தபின் தேவையான நடவடிக்கை எடுப்பதாகவும் அதுவரை அந்த இளம் பூஜாரி வழக்கப்படியே பூஜை பணிகளை செய்து வரட்டும் என்றும் அதை யாரும் தடுக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார். மதுர்பாபுவின் கடிதம் கிடைத்தபின் அவரது அலுவலர்கள் பூஜாரியின் வேலை நீக்கம் நிச்சயம், மதுர்பாபு வந்ததும் இவரை வெளியேற்றி விடுவார், தெய்வ குற்றம் செய்வதா, தெய்வம்தான் எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருக்கும் என்றெல்லாம் பலவிதமாக பேசிக்கொண்டனர். குருதேவரின் பூஜையைக் கண்டு மதுர்பாபுவின் மகிழ்ச்சி. 7. ஒரு நாள் யாருக்கும் அறிவிக்காமல் பூஜை வேளையில் திடீரென மதுர்பாபு தட்சிணேஸ்வரம் வந்தார். நேராக காளி கோயிலுக்குச் சென்று குருதேவரின் செய்கைகளை நீண்ட நேரம் கூர்ந்து கவனித்தார். பரவச நிலையிலிருந்த குருதேவர் மதுர் வந்ததை கவனிக்கவில்லை. என்றும் போல அன்றும் அவர் மனம் அன்னை காளியிடம் ஒன்றியிருந்தது. யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதைப் பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. கோயிலுக்குள் வந்ததும் மதுர்பாபு இதனை புரிந்து கொண்டார். பின்னர் குருதேவர் அன்னையிடம் ஒரு சிறு பையனைப் போல் அடம்பிடித்து எதையோ கேட்டுக்கொண்டிருப்பதையும் கண்டார். இந்த செய்கைகள் யாவும் அவர் அன்னையிடம் கொண்ட ஒருமித்த பக்தியாலும் அன்பாலும் விளைந்தவை என்பதை மதுர்பாபுவால் பகுத்துணர முடிந்தது. இத்தகைய இதயபூர்வமான பக்தியால் அன்றி வேறு எதனால் அன்னையை உணர முடியும்? தாரை தாரையாக கண்ணீர் வழிய பூஜை செய்து கொண்டிருந்த அந்த பக்தி பெருக்கு, களங்கமற்ற அந்த ஆனந்த உல்லாசம், சில நேரம் ஆடாமல் அசையாமல் ஜடம் போல் தம்மைச் சுற்றியுள்ள பொருட்களையும் உலகையும் முற்றும் மறந்திருந்த தன்மை, இவை அனைத்தையும் நேரில் கண்ட மதுர்பாபுவின் இதயம் ஒப்பற்றதோர் ஆனந்தத்தால் நிரம்பிற்று. அந்த ஆலயம் உண்மையிலேயே தெய்வீக பேருணர்வுடன் பொலிவதை மதுர்பாபு உணர்ந்தார். குருதேவர் உண்மையிலேயே அன்னையின் பேரருளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்ற உறுதியான எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அவரது கண்களில் ஆனந்தக் கண்ணீர் நிரம்பியது. இதயம் பக்தியால் விம்மியது. தொலைவில் நின்றபடி அன்னையையும் அன்னையின் அந்த அபூர்வமான அர்ச்சகரையும் திரும்பத் திரும்ப வணங்கினார். இத்தனை காலத்திற்குப் பிறகு இப்போதுதான் அன்னையை பிரதிஷ்டை செய்ததன் பலன் கிடைத்திருக்கிறது.
உண்மையில் இப்போதுதான் அன்னை ஆலயத்தில் எழுந்தருளியுள்ளாள். அன்னைக்கு உண்மையான வழிபாடு இப்போதுதான் நடக்கிறது என்று இதயபூர்வமாக உணர்ந்தார். கோயில் அலுவலர்களிடம் எதுவும் கூறாமல் வீடு திரும்பினார். மறுநாள் கோயிலின் தலைமை அலுவலருக்கு மதுரிடமிருந்து உத்தரவு ஒன்று வந்தது. அதில் அந்த அர்ச்சகர் எப்படி வேண்டுமானாலும் பூஜை செய்யட்டும், அவரை தடுக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. ராகாத்மீக பக்தியின் முழு வேகத்தை அவதார புருஷர்களின் உடலும் மனமுமே தாங்கிக் கொள்ள முடியும். 9. வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் ஆன்மீக பெருவெள்ளம் வேகத்துடன் பாயும்போது அதை எந்த சக்தியாலும் மறைக்கவோ அடக்கவோ முடியாது என்று குருதேவர் கூறுவதுண்டு. அது மட்டுமல்ல, அந்த ஆன்மீக எழுச்சியை சாதாரண மனிதனின் உடலால் தாங்க முடியாது. அவை உடலை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி விடுகின்றன. பல சாதகர்கள் மரணத்தையே தழுவும்படியாகி விடுகிறது. பூரண ஞானம் அல்லது பூரண பக்தியின் வேகத்தை தாங்க தகுதியான உடல் வேண்டும். கடவுளின் அவதாரம் என்று கருதப்படும் உயர்ந்த சாதகர்களின் உடல்கள் மட்டுமே இத்தகைய எழுச்சியை தாங்கும் ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. அவர்களின் உடலை சுத்த சத்வ உடல் என்று பக்தி நூல்கள் வர்ணிக்கின்றன. இத்தகைய உடலுடன் பிறப்பதால்தான் அவர்களால் ஆன்மீக பேருணர்வுகளின் முழு வேகத்தையும் தாங்கிக் கொள்ள முடிகிறது. இருந்தும் சில வேளைகளில் அவர்கள் கூட உணர்ச்சி வேகங்களால் பாதிக்கப்படுகின்றனர். முக்கியமாக பக்தி நெறியில் செல்பவர்களிடம் இது நிகழ்கிறது. பக்தி பேருணர்ச்சியின் காரணமாக இயேசுநாதர் மற்றும் சைத்தன்யரின் உடல் மூட்டுகள் நெகிழ்ந்து போனதாகவும் உடலிலிருந்து வியர்வையைப் போல் இரத்தத் துளிகள் வெளிவந்தன என்றும் வரலாறுகளிலிருந்து அறிகிறோம். உடலின் இத்தகைய மாற்றங்கள் அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் இத்தகைய மாற்றங்களினால்தான் அவர்களின் உடல்கள் அளவு கடந்த ஆன்மீக எழுச்சியினை தாங்கிக் கொள்ள முடிந்தது. நாட்கள் செல்லச் செல்ல இத்தகைய மாற்றங்கள் அவர்களின் உடலுக்கு பழக்கமாகி விடுகின்றன. அவற்றால் அவர்களின் உடல்கள் பாதிக்கப்படுவது குறைந்து விடுகிறது. அத்தகைய பக்தியால் குருதேவரின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களும் அதனால் உண்டான துன்பமும் உடலில் எரிச்சலும். பாவபுருஷனை எரித்த வேளையில் முதலில், இரண்டாவது முதல் தரிசனத்திற்குப் பின்னர் விரக வேதனையின் போது, மதுரபாவனை சாதனை வேளையில் மூன்றாவது முறை. 10. இந்த நாட்களிலிருந்து அளவு கடந்த பக்திப் பெருக்கால் குருதேவரின் உடலில் அசாதாரணமான மாற்றங்கள் ஏற்பட்டன. சாதனையின் ஆரம்ப நாட்களில் அவரது உடலில் ஏற்பட்ட எரிச்சலை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டோம். பல நேரங்களில் எரிச்சல் தாங்க முடியாமல் அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அவர் கூறியுள்ளார். சந்தியாவந்தனம், பூஜை போன்றவற்றை செய்யும் நேரங்களில் சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி என்னுள் இருக்கும் பாவபுருஷன் எரிந்து விட்டதாக நான் நினைப்பதுண்டு. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பாவபுருஷன் இருக்கிறான், அவனை எரித்து அழிக்க முடியும் என்பதையெல்லாம் யார் அறிந்தார்கள்? சாதனையின் ஆரம்ப காலத்திலிருந்து உடலில் ஓர் எரிச்சல் இருந்து கொண்டிருந்தது. இது என்ன நோய் என்று நான் குழம்பினேன். எரிச்சல் படிப்படியாக அதிகரித்து தாங்க முடியாததாகிவிட்டது. வைத்தியர்கள் கூறிய எத்தனையோ தைலங்களை பூசியும் கட்டுப்படவில்லை. ஒரு நாள் நான் பஞ்சவடியில் அமர்ந்திருந்தேன். அப்போது தம் உடலை காட்டி, இதிலிருந்து சிவந்த கண்களுடன் அச்சமூட்டக்கூடிய விகாரமான தோற்றம் கொண்ட கண்ணங்கரேல் என்ற மனிதன் ஒருவன் வெளியே வந்தான். அவன் மது வருந்தியவன் போல தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பித்தான். மறுகணமே தம் உடலை காட்டி, இதிலிருந்து காவியுடை அணிந்து திரிசூலம் தாங்கிய கம்பீரமான ஒருவர் வெளிவந்தார். இவர் முன்னவனை உக்கிரமாகத் தாக்கிக் கொன்றுவிட்டார். அதன்பின் என் உடலின் எரிச்சல் குறைந்துவிட்டது. அதற்கு முன் 6 மாதங்கள் நான் இந்த எரிச்சலால் அவதிப்பட்டேன். பாவபுருஷன் அழிக்கப்பட்ட சிறிது காலத்திற்குப் பின் தம் உடலில் இத்தகைய எரிச்சல் மீண்டும் தோன்றியதாக குருதேவர் கூறினார். அப்போது அவர் விதிமுறைகளுக்கு உட்பட்ட சாதாரண பக்தியான வைதி பக்தி நிலையைக் கடந்து ராகாத்மிக பக்தியின் மூலம் அன்னைக்கு நாம் முன்னர் கண்டதுபோல் பூஜை செய்வதில் ஈடுபட்டிருந்தார். நாட்கள் செல்லச் செல்ல அவரது உடல் எரிச்சல் அதிகரித்தது. தலையின் மீது ஈரத் துணியை போட்டுக்கொண்டு தொடர்ந்து 3-4 மணி நேரம் கங்கை நீரினுள் நின்றபோதிலும் எரிச்சல் அடங்கவில்லை. இறைக்காட்சி பெற வேண்டும் என்ற அளவற்ற வேட்கையும் விரகதாபமுமே குருதேவரின் இத்தகைய நிலைக்குக் காரணம் என்று பைரவி பிராமணி கூறி மிகவும் எளிய முறையில் இந்த எரிச்சலை போக்கியதைப் பற்றி பின்னர் விரிவாக கூறுவோம். மதுர்பாபு ஜான் பஜாருக்கு திரும்பிச் சென்று
குருதேவரின் அசாதாரண பூஜை முறையைப் பற்றி ராணியிடம் கூறினார். ராணி இதனை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ந்தார். குருதேவர் பாடும் பாடல்களைக் கேட்டு ஏற்கனவே அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். கோவிந்த விக்கிரகம் உடைந்தபோது குருதேவர் பரவச நிலையில் கூறிய நுண்ணறிவுமிக்க தீர்வால ராணிக்கு அவர் மீதுள்ள மதிப்பும் அன்பும் மேலும் வளர்ந்தது. தூய உள்ளம் கொண்ட இத்தகைய அர்ச்சகர் அன்னை காளியின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டார் என்பதை உணர ராணிக்கு வெகுநேரமாகவில்லை. ஆனால் ராணி மதுர்பாபு ஆகியோரின் நம்பிக்கையை குலைத்து விடுவது போல் ஒரு சம்பவம் சில நாட்களுள் நிகழ்ந்தது. ஒருநாள் ராணி காளிக்கோயிலுக்குச் சென்றிருந்தார். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க குருதேவர் சில பாடல்கள் பாடினார். ராணி அங்கிருந்தபோதும் அவரது மனம் அன்னையிடம் ஈடுபடவில்லை. நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு வழக்கில் தமக்கு வெற்றி கிட்டுமா கிட்டாதா என்ற எண்ணமே அவர் மனத்தில் நிறைந்திருந்தது. ராணியின் மனநிலையை தமது தெய்வீக ஆற்றலால் உணர்ந்த குருதேவர், இங்குமா அந்த எண்ணம் என்று கேட்டபடியே ராணியின் கன்னத்தில் அறைந்து அத்தகைய எண்ணத்தை அகற்றுமாறு பாடம் புகட்டினார். அன்னை காளியின் அருள் பெற்றிருந்த ராணியும் தம் தவற்றை உணர்ந்து வருந்தினார். இந்த நிகழ்ச்சியால் ராணிக்கு குருதேவரிடம் இருந்த பக்தி மேலும் அதிகரித்தது. இதனை பின்னர் விரிவாக கூறுவோம். பக்தியின் உச்சநிலையில் குருதேவர் புறச்சடங்குகளை கடந்தது. அன்னை காளியின் மீது பக்தியில் ஆழ்ந்து மிக உயர்ந்த உணர்வு நிலைகளில் திளைத்து வந்த குருதேவரின் ஆனந்த பரவச நிலைகள் அளவு கடந்ததாயிற்று. நாட்கள் செல்லச் செல்ல அவரால் அன்றாட பூஜை பணிகளை கூட முறையாக செய்ய இயலவில்லை. ஒருவர் ஆன்மீக நிலைகளில் முன்னேற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தானாகவே அவரை விட்டு விலகிவிடுவதை குருதேவர் ஓர் உதாரணத்தால் விளக்குவதுண்டு. மருமகள் கருவுறும் வரை அவள் வேண்டுவதையெல்லாம் உண்ணவும் எல்லா வேலைகளையும் செய்யவும் மாமியார் அனுமதிக்கிறாள். கருவுற்ற பின் அவற்றில் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாள். பேறுகாலம் நெருங்கும்போது கட்டுப்பாடுகள் அதிகரிக்கின்றன. கடினமான வேலையில் ஈடுபட்டால் கருவில் உள்ள குழந்தை பாதிக்கப்படும் என்பதால் எந்த வேலையும் செய்ய அனுமதிப்பதில்லை. குழந்தையை ஈன்றெடுத்து விட்டாலோ அந்த குழந்தையை பராமரிப்பதிலேயே அவளுடைய நேரம் முழுவதும் கழிகின்றது. அதுபோல குருதேவரின் பூஜையும் புறச்சடங்குகளும் இயல்பாகவே குறையத் தொடங்கின. குறித்த நேரத்தில் பூஜை பணிகளை அவர் செய்வது நின்றுவிட்டது. எப்போதும் ஆனந்தப் பரவசத்தில் மூழ்கித் திளைத்த வண்ணம் தாம் விரும்பும்போது விரும்பும் வகையில் பூஜை பணிகளை செய்தார் அவர். சில வேளைகளில் பூஜை செய்வதற்கு முன்பே நைவேத்தியம் செய்து விடுவார். தியானத்தில் மூழ்கி தாம் வேறு அன்னை வேறு என்ற நினைப்பையே மறந்து மலர்களாலும் சந்தனத்தாலும் தம்மையே அலங்கரித்துக் கொள்வார். உள்ளும் புறமும் அன்னையின் காட்சியை தொடர்ந்து கண்டதே இத்தகைய செயல்களுக்குக் காரணம் என்று அவர் எங்களிடம் கூறியதுண்டு. அந்த தொடர்ந்த காட்சி இடையில் ஒரு கணம் தடைபட்டால் கூட அவரால் தாங்க முடியாது. விரகதாபம் மேலிட தரையில் விழுந்து புரண்டு முகத்தை மண்ணில் தேய்த்துக் கொண்டு அலறி அழுது புலம்புவார். அவரது அழுகையொலி அந்த பகுதி முழுவதையும் நிரப்பும். மூச்சே நின்று போய் உயிருக்காக போராடுவார். கீழே விழுந்து புரள்வதால் உடலில் காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் வடிவதை கூட அவர் உணர்வதில்லை. விழுந்தது நெருப்பிலா இல்லை நீரிலா என்பதையும் அறியவில்லை. இந்த போராட்டங்கள் எல்லாம் அன்னையின் காட்சி மீண்டும் கிடைத்தவுடனேயே மாறிவிடும். அவரது திருமுகம் மீண்டும் அற்புத ஒளியுடன் துலங்கும். ஏதோ முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனிதராக அவர் மாறிவிடுவது போலவே இருக்கும். குருதேவர் பூஜையை துறந்தது பற்றி ஹிருதயரின் கருத்தும் குருதேவரின் நிலையைப் பற்றி மதுர்பாபுவின் ஐயங்களும் 13. இதுவரை எப்படியோ குருதேவர் பூஜையைச் செய்து வர மதுர்பாபு அனுமதித்து வந்தார். இனியும் அது நடைமுறையில் இயலாது என்பதை உணர்ந்து மாற்று ஏற்பாடு செய்தார். அதைப்பற்றி ஹிருதயர் கூறினார். மதுர்பாபுவின் இந்த முடிவிற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. ஒருநாள் குருதேவர் பரவச நிலையில் ஆசனத்திலிருந்து திடீரென்று எழுந்து கோயிலுள் நின்றிருந்த மதுர்பாபுவையும் என்னையும் பார்த்தார். பின்னர் என் கைகளை பிடித்து அழைத்துச் சென்று என்னை ஆசனத்தில் அமரச் செய்து மதுர்பாபுவிடம், இன்றிலிருந்து ஹிருதயன் பூஜை செய்வான். என் பூஜையை ஏற்றுக்கொண்டது போன்றே
அவனது பூஜையையும் ஏற்றுக்கொள்வதாக அன்னை கூறுகிறாள் என்றார். குருதேவரின் வாக்கை அன்னையின் ஆணையாகவே மதுர்பாபு ஏற்றுக்கொண்டார். ஹிருதயரின் கூற்று எந்த அளவுக்கு உண்மையானது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் குருதேவர் இருந்த மனநிலையில் அவரால் முறையாக பூஜை பணிகளை செய்ய இயலாது என்பதை மதுர்பாபு நன்றாக அறிந்திருந்தது உண்மை. கங்கா பிரசாதரிடம் சிகிச்சை. குருதேவரை முதன்முதல் கண்டதிலிருந்தே மதுர்பாபுவின் மனம் அவர் பால் ஈர்க்கப்பட்டிருந்தது. அவருக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து தக்ஷிணேஸ்வரத்தில் வைத்துக்கொள்ள மதுர்பாபு தீவிரமாக முயன்றார். குருதேவரின் அற்புதமான பண்புகளை அறிய அறிய மதுர்பாபுவிற்கு அவரிடம் ஈடுபாடு அதிகரித்தது. குருதேவரின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்தார். அவர் மீது அன்பை பொழிந்தார். காரணமின்றி மற்றவர்கள் கொடுக்கும் தொல்லைகளிலிருந்து அவரை பாதுகாத்தார். இதற்கு ஓரிரு நிகழ்ச்சிகளை உதாரணமாக கூறலாம். குருதேவருக்கு இருந்த வாய்வு தொல்லையை நீக்குவதற்காக நாள்தோறும் கற்கண்டு பானம் கொடுக்க ஏற்பாடு செய்தார். குருதேவர் ராகாத்மிக பக்தியின் விளைவால் வழக்கத்திற்கு மாறான முறையில் பூஜை செய்தபோது சிந்தனை திறனற்ற மற்றவர்கள் அவரை குறை சொல்லி அவரது செயல்களில் தலையிட முயன்றனர். அப்போது குருதேவரை பாதுகாத்தது மதுர்பாபுதான். மேலும் சில நிகழ்ச்சிகளை வேறொரு பகுதியில் கூறியுள்ளோம். ஆனால் புத்தி புகட்டுவதற்காக என்று ராணியை குருதேவர் அடித்த சம்பவத்திற்குப் பிறகு அவரை பற்றி மதுர்பாபுவுக்கும் ஐயம் தோன்றிற்று. குருதேவரிடம் ஆன்மீகமும் பைத்தியமும் கலந்துள்ளன என்ற முடிவுக்கு அவர் வந்தார் என்று தோன்றுகிறது. அதனால் கல்கத்தாவில் புகழ்பெற்ற மருத்துவர் கங்கா பிரசாத் சென் என்பவரிடம் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். சிகிச்சை ஏற்பாட்டுடன் மதுர் நின்றுவிடவில்லை. மனத்தை கட்டுப்படுத்தி சாதனைகளில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியும் யுக்திபூர்வமான காரணங்களை காட்டியும் தான் உண்மை என்று அறிந்ததை குருதேவருக்கு உணர்த்த தன்னாலான முயற்சிகளைச் செய்தார். ஆனால் ஒரு செடியின் ஒரே கிளையில் சிவப்பும் வெள்ளையுமான இரு மலர்கள் பூத்திருப்பதை மதுர்பாபு கண்ட நிகழ்ச்சி எவ்வாறு அவரது எண்ணம் தவறானது என்று உணரச் செய்ததும் அதற்கு பின் எவ்வாறு குருதேவரிடம் மதுரின் ஈடுபாடு வளர்ந்தது என்பதையும் வேறொரிடத்தில் விவரித்துள்ளோம். மதுர்பாபுவின் மாற்று ஏற்பாட்டின்படி குருதேவரின் ஒன்றுவிட்ட சகோதரரான ராம்தாரக் சட்டோபாத்யாயர் அர்ச்சகராக அமர்த்தப்பட்டார். வேலை நிமித்தமாக தக்ஷிணேஸ்வர கோயிலுக்கு வந்த அவர் குருதேவர் குணமடையும் வரை கோயில் பூஜை செய்வதற்காக நியமிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சி 1858ஆம் ஆண்டில் நடந்தது. ஹலதாரியின் வருகை. 15. ராம்தாரக்கை ஹலதாரி என்று குருதேவர் அழைப்பது வழக்கம். அவரை பற்றிய பல விஷயங்களை குருதேவர் எங்களுக்கு கூறியிருக்கிறார். ஹலதாரி ஒரு நல்ல பண்டிதரும் சாதகரும் ஆவார். பாகவதம், அத்தியாத்ம ராமாயணம் போன்ற நூல்களை நாள்தோறும் படிப்பார். அவருக்கு மகாவிஷ்ணுவிடம் அதிக பக்தி இருந்தது. அன்னை பராசக்தியையும் அவர் வெறுக்கவில்லை. எனவே மதுர்பாபுவின் வேண்டுகோளின்படி அன்னைக்கு பூஜை செய்யும் பணியை ஏற்றுக்கொண்டார். தாமே சமைத்து உண்ண விரும்புவதாகவும் உணவுப் பொருட்களை மட்டும் கொடுத்தால் போதும் என்றும் மதுர்பாபுவிடம் கேட்டார். முதலில் இதனை மறுத்த மதுர்பாபு, ஏன் உமது சகோதரர் ராமகிருஷ்ணரும் மருமகன் ஹிருதயனும் கோயில் பிரசாதத்தை உண்ணவில்லையா என்று கேட்டார். மதிநுட்பம் வாய்ந்த ஹலதாரி அதற்கு, என் சகோதரன் மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருக்கிறான். அவனுக்கு எந்தவிதத்திலும் இது ஊறு விளைவிக்காது. நான் அந்த நிலையில் இல்லை. நான் உணவு விஷயத்தில் அவனைப்போல் நடந்து கொள்வது குற்றமாகும் என்று சொன்னார். இதனைக் கேட்டு மதுர்பாபு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். உணவுப் பொருட்களை கொடுக்கவும் ஏற்பாடு செய்தார். நாள்தோறும் சமையலுக்கு வேண்டிய பொருட்களை பெற்று அவற்றை பஞ்சவடியின் கீழ் சமைத்து உண்டார் ஹலதாரி. அன்னை காளியிடம் ஹலதாரிக்கு எந்தவிதமான வெறுப்பும் இல்லையெனினும் மிருகபலி கொடுப்பதை அவர் விரும்பவில்லை. விழாக்களின் போது மிருகபலி கொடுப்பது தக்ஷிணேஸ்வர ஆலயத்தில் வழக்கமாக இருந்ததால் அந்த சமயங்களில் உண்மையான ஈடுபாட்டுடனும் ஆர்வத்துடனும் ஹலதாரியால் பூஜை செய்ய இயலவில்லை. அவர் சுமார் 1 மாத காலம் பூஜை செய்தார். அதன்பின் ஒரு துயர நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் அவர் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தபோது அன்னை பயங்கர வடிவுடன் ஹலதாரியின் முன் தோன்றி, நீ எனது பூஜையை தொடராதே. தொடர்ந்து செய்வாயானால் உரிய முறையில் பூஜை செய்யாத குற்றத்திற்காக உன் மகனை இழக்க நேரிடும் என்று கூறினாள்.
இது ஏதோ பிரமை என்று எண்ணிய ஹலதாரி அன்னையின் வாக்கை பொருட்படுத்தவில்லை. சில நாட்களில் மகன் இறந்துவிட்ட செய்தி ஹலதாரிக்கு எட்டியது. அப்போதுதான் உண்மையை உணர்ந்த ஹலதாரி நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குருதேவரிடம் சொல்லி அன்னைக்கு பூஜை செய்வதிலிருந்து விலகிக் கொண்டார். அதன்பின் ஹிருதயர் பூஜை பணியை ஏற்றுக்கொண்டார். ஹலதாரி ராதாகாந்தர் ஆலயத்தில் பூஜை செய்தார். இந்த நிகழ்ச்சியைப் பற்றி ஹிருதயரின் சகோதரரான ராஜாராமிடமிருந்து நாங்கள் அறிந்தோம்.